நடிகர் சங்கத்துல வெற்றி கிடைக்காம போன அணியை விட இவ்வளவு நாளா நல்லா பொழுது போச்சு, பரபரப்பா இருந்துச்சு, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுங்களேன்னு ரசிகர்கள் தான் ரொம்ப வருத்தங்களாம் வெளியே பேசிக்கிறாங்க. நடிகர் சங்கத்தோட பேரை ரஜினி சொன்னபடி தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாத்திரதா இல்ல கமல் பேச்சுப்படி வளர்ந்து வளர்ந்து இந்திய நடிகர் சங்கமா மாறுமான்னு இப்பவே சலசலப்பு கிளம்ப எப்பா இப்போதைக்கு இந்த டாபிக்கை பத்தி பேச வேணாம்னு முடிவா சொல்லிக்கிட்டாங்க. இப்போதைக்கு நாடக நடிகர்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை செஞ்சு நல்ல பேரை உருவாக்க சங்க பொறுப்பாளர்கள் நினைக்கிறாங்களாம். அதுலயும் ராதா ரவி அணி வெயிட்டா இருக்கிற மதுரையில தொடங்க திட்டமா பேசிக்கிட்டாங்க. நடிகர் சங்க தேர்தல் முடிஞ்சு போச்சு, இனிமே 2 அணியை சமரசமா இணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு வெளிப்படையா பேசிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டே இருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, தயாரிப்பாளர்கள் சங்கம், டப்பிங் ஆர்டிஸ்டுகள் சங்கம், இயக்குநர்கள் சங்கம் தொடங்கி சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்கம், தொழிலாளர்கள் சங்கம் வரைக்கும் அந்த அணியா இந்த அணியான்னு முணுமுணுப்பா இருக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, தயாரிப்பாளர் சங்கத்துல தானுவுக்கும் ஞானவேல் ராஜாவுக்கும் இடையே இருக்கும் மனஸ்தாபத்தை பயன்படுத்தி கோழி விட்டுக்குள்ள ஆழமா கால் பதிக்க லைக்கா நிறுவனம் திட்டம் வச்சிருக்காங்களாம். அதுக்கான சிக்னலும் கிடைச்சிருச்சுங்களாம் வெளியே பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல ராதாரவி தரப்போட கைதான் ஓங்கி இருக்குதா, அதனால அந்த சங்கத்துல இப்பவே சில குழப்பங்கள் உருவாகி சலசலப்பு கிளம்பிருச்சா பேசிக்கிட்டாங்க. சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்துல ராதிகா சரத்குமார் தலைவரா இருக்க சின்னத்திரை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரிக்கையோட தீபாவளிக்கு அப்புறம் போராட்டம் தொடங்குமா பேசிக்கிட்டாங்க. நடிகர் சங்கத்துல தணிக்கை செஞ்சதுல சில சலசலப்பு கிளம்பி கொஞ்சம் தனிஞ்சிருக்கான். சங்கத்து உறுப்பினரா நாம சேர்த்து விட்ட பூச்சியே இப்படி வேட்டு வச்சுட்டானே அப்படின்னு ராதா ரவி ஒரே புலம்பலாம் பேசிக்கிட்டாங்க. ஐயா, நடிகர் சங்கத்துல ஆரம்பிச்சு கோலிவுட் முழுக்க இப்படி பிரிவுகள் வந்தா அது திரையுலகத்துக்கு தான் நஷ்டம்னு சமாதான பேச்சு நடந்துகிட்டு இருக்குதான். இன்னொரு பக்கம் சரத்குமார் அவங்களுக்கு அரசியலையும் சறுக்கலாம் பேசிக்கிட்டுதாங்க. ஐயா,